ஐயா எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறார்கள். இங்க உட்கார்ந்து பேசணும்னா எதுவும் வேலைக்கு ஆகாது, ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடுவாப்புல, எதுக்குமே ஒத்துக்க மாட்டான். ஆளை என்ன பண்ணு, கட்டி தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு. நம்ம அங்க போய் கேட்கிற விதத்துல கேட்டோம்னா கிடைக்கிறதெல்லாம் தானா கிடைச்சிட்டு போகுது, இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாராவே அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டா ஐயாவை தூக்கி கொண்டு போய் டெல்லியில உட்கார வச்சிருக்காங்களாம். அப்புறம் திமுகவை பத்தி இங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, அங்க பிரச்சனை இல்லையான்னு கேட்டா அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனா அங்க பேசுறதுக்கு திமுக கிட்ட கடையை விரிச்சு காங்கிரஸ் இங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஐயாவை என்ன பண்ணியிருக்காங்க, அழகா தூக்கிட்டு போய் வர சொல்லி கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இந்த கவுண்டமணி அண்ணன் ஒரு படத்துல சொல்லுவார் தெரியுமா, தண்ணியில் இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு என்னைக்கும் மீன் ஆகாது, என்னை விடமாட்டேன்றாங்கம்மா அப்படி வரல. அதே மாதிரிதான் அவங்க கேட்கறத கொடுக்கறத என்னை விடமாட்டேன்ற பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க சார். அங்க உள்ள கூப்பிட்டு இப்பதானே வந்துட்டு போனாங்க, இங்க உட்காந்து எல்லாத்தையும் பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா, திரும்ப எதுக்கு போன உடனே போட்டு உடனே கிளம்பி வர சொல்லணும், வர சொல்லியிருக்காங்க. பங்க பிரி, இல்லைன்னா ஒன்னைய பிரிச்சிருவேன் சார். அவங்களோட டீலிங் அப்படித்தானே சார் இருக்குது, என்ன பண்றது. ஐயாவை கூப்பிட்டு வச்சு என்ன பாடுபடுத்துறாங்க, டேட்டாவை வச்சு ஐயாவை தேம்பி எப்படிலாம் அள வச்சிருக்கிறாங்க பார்த்துருவோமா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கோப்பு. இந்த எலெக்ஷன் வந்துட்டால சண்டை சச்சரவு சலசலப்பு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். எந்த கட்சியும் ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீல்ல சைன்லாம் பண்ணாது. ஆனா இந்த அதிமுக பாஜக டீல் இருக்குல்ல, அது இந்த M10 மகன் படம் பார்த்துருக்கீங்களா, அதுல ஒரு கிழவனார் படுத்து கிடப்பாரு, சுற்றி எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, ஆளாளுக்கு பால் ஊற்றி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு சமயத்துல கிழவு என்ன ஆயிடும், கடுப்பாய் என்னடி இளவு இது போக மாட்டேது, இழுத்துக்கிட்டே கிடக்கு. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் அதிமுக பாஜக கூட்டணி. யாரோ கொண்டு இறக்கி விட்டெல்லாம் பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் இப்போ பியூஷ் கோயல் வரைக்கும் வந்தாப்புல ஒன்றும் இல்லை. அவரும் பார்த்துட்டு இனிமேல் நீங்களாச்சு அவராச்சு என்னைய உள்ளுக்குள்ளே இருக்காது, நான் பேசிட்டேன். அவர் எதுக்குமே மசிக்கிற மாதிரி தெரியல. இல்லைப்பா, அவருக்கும் சில கவலையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காதா. இவங்க அதாவது அவருக்கு இருக்கிற கவலை ஒன்று தான், அதாவது என்னன்னா அங்கே போயிட்டு அப்படித்தான் பேச ஆரம்பிச்சிருக்காப்புல. அதாவது புதுசாக ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்குன்ற மாதிரி அப்போ என்ன இதில் ஆரம்பித்து வச்சுருந்தாரோ அதே இடத்துல தான் இப்போயும் ஆரம்பிச்சு அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏய் நீ ஜனவரியிலே எனக்கு ஃபைனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஏப்ரல் வரப்போதியா, எலெக்ஷன் முடிய போதியா, இப்போயாச்சும் ஏதாச்சும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வச்சு உள்ளே கேட்குறாங்க. அவருக்கும் உள்ளுக்குள்ளே நடப்பு இருக்கும்ல, ஏதோ இவங்க கொஞ்சம் நஞ்சம் கேட்டால் பரவாயில்ல கொஞ்சம் கொடுக்கலாம், இவங்க ஏதோ மொத்தமாக எல்லாத்தையும் அப்படியே சரியாக பாதிக்கு பாதி ஏதோ உரிமைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன், ஏதோ அப்படியே கொடுத்தா மட்டும் கிழிச்சிருவாங்க. அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்க நினைப்புப்பா, எனக்கு இல்லை அவருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பொருளை எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னைய எப்போ போடலான்ட்டு எலெக்ஷனுக்காக காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த நேரத்தில் உட்காந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் எனக்கு இவ்வளவு வேணும், நாங்கள் அப்படியே தள்ளிடுவோம். அது எப்படி, நாங்கள் உங்ககிட்ட ஒன்றும் முழுசாக கேட்கலையே, எவ்வளவு கேட்டோம், ஒரு 90 தானே, அதை கொடுத்துக்கங்க, 90 கொடுத்துட்டீங்கன்னா போதும், பேலன்ஸு நீங்கள் பார்த்துக்கங்க, அதுக்கு அந்த பக்கம் நாங்கள் வரவே மாட்டோம். அதுலேயே அந்த 90 எப்படியா, அதை நம்ம அந்த பாமக இருக்குல்ல, அந்த பாமகவை இந்த பக்கம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை நாங்கள் கொண்டாந்து விட்டுருந்தா நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் அதை சரி செய்ய சொல்லியிருக்கலாம். பட் அது நீங்களாக பேசிக்கிட்ட ஒரு டீல் தானே. ஆமாம், அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்களா பேசி அவங்களா இணைஞ்சு அவங்களா ஒரு டீலை முடிச்சுட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு என்ன தொகுதிகளோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா ஏதாவது கேட்டால் அதையும் நீங்களே டீல் பண்ணிக்கங்க. எனக்கு 90 போதும், அதுக்கு மேலே ஒன்று கூட நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஆனால் உண்மையிலே ஐயா பழனிசாமிக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா, இவங்க கேட்கறத பார்த்தா இவங்க ஜெயிக்கிறதுக்காக கேட்குற மாதிரி தெரியல, என்னையை கவுக்கிறதுக்காகவே கேட்குற மாதிரி தெரியுது. ஏன்னா எந்த தைரியத்தில் நீ 90 உன் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, போன எலெக்ஷனில் நீ எவ்வளவு நின்ன, எவ்வளவு ஜெயிச்ச, எப்படி நீ ஜெயிச்ச, எவ்வளவு வேலை பார்த்த, ஏதாச்சும் 1 2 ஞாபகம் இருக்கா?
ஏதோ ஏதோ 4 தொகுதியில் நீ வந்து ஆட்சியை நழுவ விட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்கிய. நீ ஜெயிச்சதே 4 தொகுதி தான் ஐயா. திடீர்னு வந்து 90ன்ற 80ன்ற அட்லீஸ்ட் 70ன்ற என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்றப்பத்தான் அந்த பக்கம் அப்போ தான் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி என்கிட்ட எவ்வளோ பேசுறிய, நாடாளுமன்றத்தில் நீ எவ்வளோ வாக்கு வாங்கின சொல்லுன்னு இருக்காங்க. அல்ல அப்போ தான் அவனுக்குள்ள ஐயாவுக்கு திடீர்னு தூக்கி போட்டுச்சு. அதை விட இன்னொரு கேள்வி கேட்டால் பாருங்க, இந்த டாக்டர் படத்தை சொல்லாமல் பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவை பற்றி ஒன்று சொன்னாமல் பாரு, ஐ எம் க்ளோஸ்டு மேன் அப்படி அதே மாதிரியே அந்த லெவலுக்கு வந்து அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது வரைக்கும் இந்த எலெக்ஷன்லையாவது நீ ஜெயிச்சிருக்கியா? நீ முதல்வராக ஆனதுக்கப்புறம் இது வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு இங்கிட்ட ஒரு 3 அங்கிட்ட ஒரு 6 ஒரு 9 வருஷம் இந்த 2026 அதாவது தமிழ்நாட்டோட பெரிய தலைவராக நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல, ஒரு தலைவராக இது வரைக்கும் எங்கேயாச்சும் நீ ஒரு தேர்தலில் நின்று அவங்கள எதிர்த்து ஜெயிச்சிருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டாங்க. அந்த இடத்துல மனுஷன் இப்படி தலையை தொங்க போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே இல்லைன்னா வச்சுக்கல சார். அவங்க சொன்னது ஒரு விதத்தில் அதாவது நாங்கள் தனியாக நின்னோம் 2024 உங்க கூட நான் சேரலை. நீ தனியாக போட்ட நான் தனியாக போட்டேன். இப்போ நான் தான் பெரிய கட்சி, என் தலைமையில தான் ஆட்சி அமையணும்னு நீ சொல்லிட்டு இல்லை. உனக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம்? இப்போ நான் 5% எடுத்திருக்கேன், நீ 50% எடுத்திருக்கியா? இல்லை நான் வந்து 10% எடுத்திருக்கேன், நீ 20% எடுத்திருக்கேன். நான் 18 எடுத்திருக்கேன், நீ 20 எடுத்திருக்கேன். உனக்கு அவங்க சொல்கிற கணக்கு உனக்கு எனக்கு இம்புட்டு தான் வித்தியாசம். ஏதோ பெருசாக நீ என்னைய விட லீடிங்கில் ஓடி போய்ட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என்னைய பைனாக்குலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. பக்கத்தில் தாயா நிற்கிறேன், பின்னாடியே நிற்கிறேன். இந்த லட்சத்தை சரிக்க உங்ககிட்ட நான் சரிபாதியாக கேட்காம இருக்க பற்றியா, அது வரைக்கும் நீ சந்தோஷப்படணும். அதை விட்டு வேற ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்தேன். 2021 யோசிச்சு பாரு, ஏன் தோத்த? எங்கள் பேச்சை கேட்டுருந்தீங்கன்னா நீ தோத்துருப்பியா? உன்னைய தோக்கத்தான் நாங்கள் விட்டுருப்போமா? கண்டினியூஸாக இருந்திருக்கலாம்ல. கடைசியில் டேபிள் தலைவர்னு உன் பேரை மாற்றுற அளவுக்கு ஆகிப்போச்ச. நீ அதை தவிர வேறு எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலையாமே. பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு ஓட்டு போடு. குறைஞ்சது 21 தான் ஜெயிக்க முடியும். 24 ஒரு தொகுதினாலும் ஜெயிக்க முடிச்சா? ஒரே ஒரு தொகுதி அவங்க கேட்குறப்ப நாங்கள் கேட்கல, அவங்க கேட்டிருக்காங்க ஒரு தொகுதி. இதுக்கு பதில் சொல்லு, நான் எதுவும் பேசாமல் போயிடுறேன். இத்தனைக்கும் ரவுண்டு 1 கூட இன்னும் முடியல. ரவுண்டு 1ன்றது வெறும் எண்ணிக்கை தான். இதுக்கப்புறம் தான் டேஞ்சரஸ் பிளேஸே இருக்குது. அது எந்தெந்த லொக்கேஷன்ட்டு இவங்க எல்லா லொக்கேஷனையும் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் வந்து அதுக்கு சாதகமாக இருக்குமோ அந்த லொக்கேஷனெல்லாம் இவங்க கேட்குறாங்க. நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், என் கையில் கொடு. அதில் தான் நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிற இடத்துல வந்து என்னையை தள்ளி விட்டு நீ நின்று நீ ஜெயிக்கிறேன்னா அதுலேயும் கூட அதுக்கு இன்னும் வரணும் இனிமே. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ரெண்டாவது, அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. திமுக எவ்வளோ தொகுதியில் போட்டு போடுது அவ்வளவுக்கு ஈக்குவலான தொகுதி அதிமுக போட்டி போடணும். இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்றான்னு கேட்டீங்கன்னா இப்போ கூட்டணி கணக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே டபுளில் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10-11 பேர் இருப்பா கூட்டணியில். அங்கே ஆல்மோஸ்ட் 21 கட்சி ஆகிப்போச்சு. இல்லை யோசிச்சு பாருங்கள், 21 கட்சி ஆகிப்போச்சு, இன்க்ளூடிங் காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு சீட்டு உள்ள கட்சியெல்லாம் இருக்குது. இப்போ அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நியாயமாக பார்த்தா இவங்களை விட அவங்க அதிகமான தொகுதியில் போட்டி போடணும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஐயா பன்னீர்செல்வம் இங்கிட்டு போயிட்டாரு, தேமுதிகவும் இங்கிட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு கொடுக்கதான் நீ வச்சிருப்பீங்கள சீட்டு, அதை என்கிட்ட கொடுன்றாங்களாம். அதையும் என்கிட்ட கொடு. பாமகவை தனியாக டீல் பண்ணி இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு தான், ரொம்பலாம் இல்லை. இப்போது பாமகவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 சீட்டுன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு. அதாவது 18ன்றாங்க, ஒரு 15 சீட்டு வச்சுக்கோமே. இவங்களுக்கு ஒரு 30 சீட்டு, பாஜகவுக்கு ஒரு 30 சீட்டு ஒரு பேச்சுக்கு, மறுபடியும் ஒரு பேச்சுக்கு 30 சீட்டு, 45 இங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட இருக்க டிடிவி அண்ணன் அவர் ஒரு 10 கேட்க மாட்டாரா? இல்லை யோசிச்சு பாருங்க. இல்லை ஜிகே வாசன் அவர் ஒரு 10 கேட்க மாட்டாரா? நானும் ஒரு கட்சி தானே, என்னைய மட்டும் எப்படி நீங்கள் விட்டுருவீங்க? நான் மட்டும் என்ன சளைச்சவனா? எனக்கு கொடுக்க அவர் ஒரு 10. ஸோ 30, 20, 50, அங்கிட்டு ஒரு 18, இங்கேயே 65-70 சீட்டு காலி. 70 சீட்டு காலி சும்மா தோராயமாக. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா உள்ளுக்குள்ளே அவங்க எவ்வளோ அடித்து பிடுங்குவாங்கன்னு தெரியாது. அதிமுகவோட கணக்கு குறைஞ்சபட்சம் நாம் ஒரு 170லையாவது நிற்கணும் அப்படின்றது அதிமுகவுடைய கணக்கு. நல்லா தெரிஞ்சது.
இப்போ திமுகவும் கிட்டத்தட்ட அதே இதுதான். இவங்களுக்கு டபுள் த கட்சி அது வச்சிருக்கு கூட்டணியில். உள்ளே சேர்த்து வச்சிருக்கு. அத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்து உள்ளுக்குள்ளே சமாளித்து எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஆனால் நின்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இப்போ உள்ளுக்குள்ளே ஐயா எடப்பாடியாருக்கு வந்திருக்கு. இவங்க நம்மளை இப்போதான் அவருக்கு அவங்களோட அரசியல் என்ன, எதை கொண்டு வராங்க. ஐயா விடாப்படியாக நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நம்ம அடுத்த நிதிஷ்குமாரை ஆயிடக்கூடாது. இந்த எலெக்ஷனில் இல்லை அப்படின்னாலும் அடுத்த வர இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு அந்த டார்கெட் இல்லைன்னாலும் அடுத்த எலெக்ஷனில் அந்த டார்கெட்டை நோக்கி தான் அவங்க படையெடுப்பாங்க. முழுக்க அவங்க நம்ம கூட கூட்டணி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. ஏதோ அவங்க நம்ம டைம் பாஸுக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இவங்க நம்மளை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. செலவுக்காகவும் வேலைக்காகவும் போகிற இடத்துலலாம் ஏதாச்சும் பின்னாடி தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா, நமக்காக வேலை செய்யறதுக்கு. என்னைக்கு அவங்களால அது தேவையில்லையோ அன்னைக்கு இந்த டிஷ்யூ பேப்பரை தொடச்சிவிட்டு தூக்கி குப்பத்தொட்டில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுருவாங்கன்றது அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்றது தான் ஐயா எடப்பாடியாரோட எண்ணம். அதுதான் அவருக்கு தெரியாமல். ஆனால் என்னன்னா அதை நோக்கி அவரை பிடிச்சி தள்ளுறாங்க, போங்கன்றாங்க, விழுங்கன்றாங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. அதாவது என்னையே வாழ விடுங்க அப்படின்றது ஐயா எடப்பாடியார். அதிமுகவை குறைஞ்சபட்சம் ஒரு உயிரோடையாவது நான் தமிழ்நாட்டில் வச்சுருக்கணும். அதை வச்சிருந்து நீ என்னப்பா பண்ண போகிற? அது என்ன பண்ணுமோ அதை விட 2 மடங்கு நான் பண்ணிட்டு போகிறேன். இந்த டீலிங் உனக்கு நல்லா இருக்கா? அதை ஒன்றைய பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. எப்படி பத்திரமா எல்லா ஸ்டேட்லேயும் மற்றவங்களை பார்த்துக்கிட்டாங்கன்றது நல்லா தெரியும்ல. அதனால தான் அவங்க முடிஞ்ச வரைக்கும் தள்ள பார்க்குறாங்க. பட் எந்த அளவுக்கு இது உள்ளே போய் நிற்கும், எந்த அளவுக்கு இது எடுபடும் முதல்ல. ஏன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த கேட்குற சீட்டை கொடுத்து வாங்காமல் விட மாட்டாங்க இந்த தடவை, அது கன்ஃபார்ம். ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரணும், நாமளும் பெருசாக அதுக்குள்ளே ஏதாச்சும் செய்யணும். ஏன்னா இங்கே இருந்தால் தான் அங்கே மதிக்கிறான், எங்கே டெல்லியில் மதிக்கிறான். உன்னால் அங்கே போயிட்டு உள்ளுக்குள்ளே நுழையவே முடியலையாடா, நீ எல்லாம் எப்படி இங்கே எங்ககிட்ட இவ்வளவு பேசுகிற அங்கே போயிட்டு உன்னால் எதுவும் பண்ண, அங்கே அடிக்கிறாங்க. அதுக்கு வர அந்த ப்ரெஷருக்கு தான் இங்கே கொண்டாந்து எப்படியாச்சு நாம் இதுக்குள்ளே நுழைஞ்சு டெவலப் ஆகி நாமளும் ஒரு பெரிய டைரக்டர்ன்றதை காமிச்சிடல. இல்லைப்பா அப்படித்தான் அவங்க படம் தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பண்ணி என்னன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயா பழனிசாமியார் பாடு தான் பெரும் பாடாக இருக்குது. எடப்பாடியார் என்ன டிசிஷன், ஏன்னா எப்படி எடுத்தாகணும் 11ஆம் தேதி வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த தொகுதி பங்கீட்டை முடிச்சிடணும். ஆனால் முடிக்கிறதுக்கு 2 பேருக்கு ஏற்றாப்புல. ஏன்னா இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் வர கூட்டியிருக்காங்கல்ல, அதுக்கு ஐயா வர்றதுக்கு முன்னாடியே இப்போ 5 6 வரப்போகுது. அந்த கூட்டத்தில் இவங்கள வேற சமாதானப்படுத்தணும். அவங்கள்ட்ட போகிறது இல்லாமல் இவங்ககிட்ட எதையாச்சும் சொல்லி இவங்களையும் சரி கட்டணும். எப்படி சரி கட்டுறது? உங்களை இப்போ தாவே காலம் சொன்ன மாதிரி தான் மாவட்ட தலைவர்களெல்லாம் நாம் நிற்போம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடக்கணும். தலைமைக்கு கட்டுப்படணும். இல்லைப்பா சொன்னாலும் சொல்லுவாள். அதை சொல்கிறப்ப அதெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்கு அவன் தாவேக்கால இருக்க வேண்டாம். தாவேக்கால இருக்க தொண்டனா இல்லை நிர்வாகியா யோசிச்சு பாருங்க. அவன் அதிமுக அரசியல் கட்சியில் இருக்கிறவன் சார். அவன் எப்படி சார் போவா? அதை எப்படி அதை ஒத்துக்க கேட்க மாட்டான் அந்த கூட்டத்திலேயே. ஏன் நீங்கள் வேணால் உங்கள் தொகுதியை விட்டு கொடுக்க, நீங்கள் வேணால் வேறு யாராவது உங்கள் இடத்துல பாஜகவை நிற்க வைக்க, எங்கள் தொகுதியை நாங்கள் எதுக்கு விட்டு கொடுக்கணும், நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? இப்போயே ஆல்ரெடி அப்படித்தான் இருக்குது. அதிமுக எங்கேயும் இறங்கி, அதிமுக சரி பாஜக சரி பெருசாக எங்கேயும் இறங்கி சவுத்தில் வேலை பார்க்குற மாதிரி இல்லை. அதாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐயா இப்போ 2 கூட்டணி கட்சிகளும் எந்தெந்த தொகுதியில் நமக்கு பலமாக இருக்குன்றதை கண்டிப்பாக ஒரு விதத்தில் ஒரு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணி வச்சுருக்கோம். திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பலமான கட்சிகளில் எந்தெந்த இடம்ல நமக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்கும், அதை வெற்றி ஆகக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கோ அங்கெல்லாம் கூட்டணி கட்சியை கொஞ்சம் போட்டு விடுப்பா. ஆக்சுவலி திமுக அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ புதுசாக பண்ணுற. எங்கெல்லாம் நம்ம வீக்காக இருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம இறங்குவோம், நம்ம இறங்கி அதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம். இது திமுக ஸ்ட்ராட்டஜி. இங்கேயும் அவங்க பண்ணியிருக்கத எங்கெல்லாம் பலமாக இருக்கோ நமக்கு அங்கேயெல்லாம் இவங்களெல்லாம் உள்ளே விட்டுறாத, அங்கேயெல்லாம் கேட்டை க்ளோஸ் பண்ணி வெளியிலேயே நிப்பாட்டி வை. எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அங்கேயெல்லாம் பிடிச்சி இவங்களுக்கு தள்ளி விடும். ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே போனோன்னு வைங்களேன், தென் மாவட்டங்களில் போனோம் அப்படின்னா ஐயா எடப்பாடியாருக்கு உண்மையிலே ரொம்ப வீக்கம். அந்த இடத்துல டிடிவி அண்ணனோ இல்லை வேறு யாரோ ஜான் பாண்டியனோ உள்ளே இறக்கி நிற்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஓகே. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கப்பா, எனக்கு இதுவும் வேணும்
அதுவும் வேணும். ஆனால் நீயும் ஜெயிக்கணும். இது நீ என்னை ஜெயிக்க வைக்கிற மாதிரிலாம் தெரியல. என்னைய உயிரோடு வச்சு எரிக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணுற. இதுக்கப்புறம் நான் சட்டசபையை நான் மிதிக்கக்கூடாது. கட்சி வாசல்லையும் என்னை எவனும் பார்த்தா கல்லால் அடித்து வரட்டணும். அதுக்கான வேலையை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கின்ற மாதிரி ஐயா எடப்பாடியாருக்கு தோணுது. எடப்பாடியாரை அந்த திருப்பரங்குன்ற முருகன் காப்பாற்றணும். கண்டிப்பாக காப்பாற்றுவாப்புல. பழனி ஆண்டவரும் காப்பாற்றுவார், கவலைப்படாதீங்க. அதுக்கான எல்லா தைரியத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்து மக்கள்கிட்ட போய் பேசுகிறதுக்கோ எதிர்கட்சிகளை சமாளிக்கிறதுக்கோ இல்லை, இவங்களை சமாளிக்கிறதுக்கான மன தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுத்து ஐயாவை தெம்பா தேர்தலில் நிற்க வச்சு செய்யணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். நன்றி.